நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து கரெக்டாக எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த நிஷாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. நிஷா கட்டிக்கு போன நிஷா இருந்து ரொம்பவே ஆடி போயிட்டு ஒரு பக்கம் அசந்து போயிட்டு ஒரு பக்கம் டயர்டாக எழுந்து வராங்க. என்ன நிஷா, நல்லா தூக்கம் போல், அடுத்தவங்க குடிமை கெடுத்துட்டு நல்லா தூங்குற, சந்தோஷமாக இருக்க போல், உனக்கு ஒரு வீடியோ ஆதார் காட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி ஒரு பக்கம் அவங்கள அப்படியே சும்மா ஒரு பக்கம் பூஸ்ட் பம் கிளம்ப வைக்கிறாங்க. அதை பார்த்ததும் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவள் கேட்க, ஏன் உனக்கு தெரியாதா அந்த வீடியோ அதை நீயே பார்த்துட்டு உனக்கே எல்லாமே புரிய வருமே அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அதை பார்த்ததும் எனக்கு ஒன்றும் புரியல, நீ ஏதோ குழப்பற, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு குழப்ப ஆரம்பிக்கிறேன். அந்த வீடியோ அதத்தில் அப்படி என்னதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, கரெக்டாக நம்ம நிஷா இருக்காங்களா, அவங்க தாங்க நம்ம தலைவன் விஜயோட மனைவியே கொலை பண்ணது. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க, அந்த குட்டையிலேருந்து அதான் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போயிட்டு அங்கே ஊட்டியிலேருந்து அவங்க தள்ளி விடப்பட்டாங்க. அது காரணம் எல்லாமே இவங்க ஆளுங்களை ரெடி பண்ணி தான் அங்கே அனுப்பிச்சி வச்சது. இந்த விஷயம் இன்னும் நம்ம விஜய்க்கே தெரியாது. ஆனால் விஜய் மேலே கேஸை போட்டு விஜய் ஒரு பக்கம் ரொம்பவே ஓட விட்டுன்னு இருக்காங்க. இந்த விஷயத்தை நம்ம விஜய்க்கு தெரிஞ்சுக்கிட்டா என்ன நடக்கும், நிஷாவோட நிலைமை நினச்சி பாருங்களா. அப்படி பாவி, நீயும் மக்களை கொண்டுட்டு இந்த மாதிரி போலியான ஒரு மேலே கேஸை போட்டு என்னை ரொம்பவே கஷ்டப்பட வச்சிட்டிங்க. இதுக்கு அவங்க அப்பாவும் உடனீங்க. இவங்க 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணினாங்க. இந்த விஷயம் பிடிக்காத இவங்க 2 பேரும் என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது இவனோட வாழ்க்கையை முடிக்கணும், அதே மாதிரி என் பொண்ணோட வாழ்க்கையும் போகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. ஆனால் அந்த சமயத்தில் வெண்பா குட்டி மாதிரி ஒரு அழகான பொண்ணு பிறந்துச்சு. அந்த பொண்ணை நம்மக்கிட்ட வச்சுவும் முடியாது. ஏன்னா அந்த பொண்ணு அங்கே இருந்தால் நிம்மதியாக இருக்கான், அந்த பொண்ணு அவகிட்ட இருக்கக்கூடாது, யாருமே அவங்ககிட்ட இருக்கக்கூடாது. நம்ம ரத்த பந்தம் எல்லாரையும் நம்ம அழிச்சிடணும். அந்த பொண்ணையும் கூட்டு வந்து எங்கேனா ஹாஸ்டலில் சேர்த்து வச்சுட்டு அவள் பாட்டுக்கு அவள் வாழ்க்கை எங்கேயும் நாசமாக போயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சதி திட்டம் தீட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையுமே முறியடிக்கிற விதமாக அந்த ஆடியோவை கரெக்டாக வீடியோவாக போட்டு காட்டிடுறாங்க நம்ம மல்லி. இதை பார்த்து தான் ஆடியோ போய் அசந்து போய் என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல், சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாத ஒரு சோகத்துலேயும் ஒரு துக்கத்துலேயும் இருக்காங்க. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. வாழ்க்கையில் இதுக்கு மேலே கஷ்டப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாமே முடிஞ்சு போச்சு, முடிச்சு விட்டாங்க போங்க, அவ்வளோதான் அப்படின்ற கதையெல்லாம் இப்போ போயின்னு இருக்குது. சரி பார்ப்போம், இன்னும் மேலும் என்னென்ன பிரச்சனைலாம் நடக்க போகுது, என்னென்னவெல்லாம் நடக்க போகுது, இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு பக்கம் சமாளித்து வாழ்க்கையில் முன்னேறதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்குங்க. அந்த கொஞ்சம் காலத்தில் நம்ம எதனா பண்ண முடியுமா பண்ண முடியாதுன்றத பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்ல போகிறேங்க. அப்படி என்னடா விஷயம் சொல்ல போகிறேன், ஏதுடா சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு பக்கம் ரொம்ப வியப்போடவும் ஒரு பக்கம் திகைப்போடவும் வெயிட் பண்ணிருக்கீங்க. எனக்கு நல்லாவே புரியுது. அது வேறு எதுவும் இல்லைங்க, நம்ம மல்லி இருக்காங்களே, அவங்க போயிட்டு இனிமேல் குடும்பத்தோடய சேர்ந்துலாம், இனிமேல் குடும்பத்தை விட்டு நம்ம பிரிந்து இருக்க வேணாம். ஏன்னா எல்லாரும் ஒன்றா இருந்தால் தானே வாழ்க்கையில் ஏதோ ஒன்று பண்ண முடியும். கூடி வாழ்வோம், சந்தோஷமாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் படி இவங்க நடந்தலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க. ஆனால் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. கூடி வாழ்வாங்களா, அந்த பிரச்சனைலாம் தீர்வுக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. எல்லாமே அந்த கடவுளோட ஆசீர்வாதத்தால் தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் நினச்சின்னு இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க. ஸோ நண்பர்களே, இது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, செய்யும். நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.